இன்னைக்கான நாள்ல ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கும் நடுவுல நடக்கிற அந்த ட்ரேட் டீலுக்கான அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது சூப்பராவே இருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால இன்னைக்கான மார்க்கெட் கொஞ்சம் ஏறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே இருக்கு. சோ இத்தன நாளா செல் ஆஃப் கண்டினியூ பண்ணிட்டு இருந்த எஃப்ஐஐஸ் அண்ட் தென் டிஐஸ் எல்லாருமே இன்னைக்கான நாள்ல ஸ்ட்ராங்கான பையிங் இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. சோ மார்க்கெட் கொஞ்சம் டிராப்ல இருந்தது, கொஞ்சம் ரெக்கவரி ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. சரி, ஓகே, இன்னைக்கு என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க போன் கால்ல நம்ம பிரைம் மினிஸ்டரும் அண்ட் தென் யூஎஸ் டொனால்ட் ட்ரம்ப்பும் இங்க போன் கால்ல பேசியிருக்காங்க. அதுல இந்த ட்ரேட் டேரிஃப் பத்தி குறைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போச்சு. அதுல ட்ரேட் டேரிஃபும் குறைச்சிருக்காங்க. 18% இப்ப குறைச்சிருக்காங்க. சோ முன்னாடி நம்ம மேல இருந்த, அதாவது இந்தியா கண்ட்ரி மேல இருந்த டேரிஃப் 50% இருந்துச்சு. அதை இப்ப டோட்டலா குறைச்சு 18% மாத்திட்டாங்க. நம்ம மேல போட்டது ஆக்சுவலா என்னவோ 25% தான் டேரிஃப் போட்டது. அது கூட 25% பெனால்ட்டியா டேரிஃப் போட்டாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து இந்த க்ரூட் ஆயில் வாங்குற ரீசன்னால. சோ அந்த ஒரு ஆயில் பர்ச்சேசிங்காக தான் 25% எக்ஸ்ட்ரா போட்டாங்க. சோ இப்போ அந்த ஒரு ஆயில் பர்ச்சேசிங்குமே தூக்கிட்டாங்க 25%. அண்ட் தென் இப்போ டோட்டலா இருக்கிறது 18% தான் நம்ம மேல டேரிஃப் இருக்குது. சோ இப்போ நம்ம காம்படிஷன் கொடுக்க முடியும். இங்க எல்லா கண்ட்ரீஸ் மேலயும் டேரிஃப் இருக்கு. சோ இப்போ நம்ம இந்த இந்தோனேஷியா அண்ட் தென் இங்க வியட்நாம், பங்களாதேஷ் இவங்க மேல என்ன டேரிஃப் இருந்துச்சோ அதுக்கு சிமிலரா தான் நம்மளோட டேரிஃப் இப்போ அப்ளிகபிளா ஆக போகுது. சோ அந்த ஒரு ரீசன் நம்மளால காம்படிட்டிவான பிரைசிங் கொடுக்க முடியும். சோ நம்ம ஊரோட அந்த ஒரு குட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிளஸ் இருக்க போகுது. சோ இந்த ஒரு ரெண்டு கண்ட்ரிக்கும் இந்த ஒரு ட்ரேட் டீல்ல என்ன மாதிரியான பிளஸ் இருக்கும் அப்படின்னா, இந்தியா மேல இருக்க அந்த டேரிஃப் போக போகுது. அந்த நான் டேரிஃபும் நிறைய விஷயத்துல நடக்க போகுது. சோ இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிளஸா இருக்க போகுது. ஏன்னா நம்ம அதிகமான எக்ஸ்போர்ட் யூஎஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம யூஎஸ் கிட்ட இருந்து என்ன அதிகமா வாங்க போறோம் அப்படின்னா, எனர்ஜி, அதாவது ஆயில் அண்ட் கேஸ் இங்க அதிகமா வாங்க போறோம். அப்புறம் அக்ரிகல்ச்சர் வாங்க போறோம். அப்புறம் டெக்னாலஜி, அப்புறம் கோல். சோ இது எல்லாமே நம்ம இங்க யூஎஸ் கிட்ட இருந்து வாங்க போறோம். சோ இதனால யூஎஸ் பெனிஃபிட் அடைவாங்க. சோ இங்க ஒரு $500 பில்லியன் பிளஸ் டாலர் இது மூலமா ரெவன்யூ ஜெனரேட் ஆகும் அப்படின்றது இங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. அதாவது இந்த ட்ரேட் டீல் மட்டுமே $500+ பில்லியன் டாலர் கொஞ்ச நாள்ல இங்க ட்ரேட் டீலா முடியும் அப்படின்றது தான் இங்க இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. சோ இந்த அளவுக்கு ஒர்த்துள்ள டீல்ஸ் இப்ப பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சிருக்கு. சோ இது எல்லாமே அபிஷியலா வர ஆரம்பிக்கும். சோ அது வந்ததுக்கு அப்புறமா இந்த அளவுக்கான அந்த ட்ரேட் வேல்யூ கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். சோ இப்போ இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, இந்த க்ரூட் ஆயில் பொறுத்தளவுல இங்க ரஷ்யா கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுவோம். அதாவது நம்ம ஆயில் பர்ச்சேஸ் பண்றதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுவோம். இல்ல அப்படின்னா ரொம்பவே ரெடியூஸ் பண்ணிடுவோம்ன்றதா எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. இங்க நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு எங்க நம்ம ஆயில் வாங்க போறோம் அப்படின்னா யூஎஸ் கிட்ட தான் வாங்க போறோம். சோ யூஎஸ் வெனிசுலாவோட அந்த ஒரு டீல் மூலமா நம்ம வாங்கிக்க போறோம். சோ இதனால யூஎஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்க போகுது. இதனால யாரு பெருசா ஜெயிப்பாங்க அப்படின்னா, டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல்ஸ் ஜெயிப்பாங்க. ஜென்சன் ஜுவல்லரி, சீ ஃபுட்ஸ், லெதர், அப்புறம் லேபர் இன்டென்சிவ் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இங்க ஜெயிப்பாங்க. இங்க மார்க்கெட்டை பொறுத்தவரை கிஃப்ட் நிஃப்டியா 2.5% இங்க அப்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு ட்ரேட் டீல் அனௌன்ஸ்மென்ட்க்கு அப்புறமா சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு கிளியரான சிக்னல் வந்திருக்கு. சோ இங்க மார்க்கெட்டுக்கு கிளியரான சிக்னல் இருந்துச்சு அப்படின்னாலே அது ஒரு பெரிய பிளஸா தான் இருக்கும். சோ இத்தனை நாளா டேரிஃப் நம்ம மேல குறைப்பாங்களா இல்ல அப்படின்னா மாட்டாங்களா, இதே டேரிஃப் தான் கண்டினியூ ஆகுமா அப்படின்ற அந்த ஒரு அன்சர்டனிட்டி இருந்துச்சு. ஜியோபொலிட்டிகல் டென்ஷன்ஸோட அன்சர்டனிட்டி இருந்துச்சு. சோ இந்த மாதிரியான அன்சர்டனிட்டிஸ் எல்லாமே குறைய எங்க மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிக்கும். சோ இப்படி மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆகுது அப்படின்னா அது கோல்ட் அண்ட் சில்வருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்திருக்கும். சோ அதுவுமே நம்ம நெக்ஸ்ட்ல பார்ப்போம். சோ இந்த மாதிரியா இருக்கிற ரீசன்னால இந்த மார்க்கெட் ஏத்தி வச்சிருக்காங்க. சோ நம்ம ருப்பியோட ஸ்டெபிலிட்டி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எப்படி இருக்க போகுது, அப்புறம் இந்த ட்ரேட் டீல் இது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு அலைன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சோ அதனால மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி அடையும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. சோ இந்த டீல் வந்திருக்க டைமே சூப்பரான டைமா வந்திருக்கு. இப்பதான் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சு. அப்புறம் நம்ம இப்பதான் இந்த யூரோப்பியன் யூனியன் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாம் வர போட்டுட்டு வந்தோம். இந்த ஒரு 2 நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு நியூஸ் வந்த ரீசனால 3 நியூஸ்மே இங்க பாசிட்டிவா இருக்கு மார்க்கெட்டுக்கு. சோ பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. யூஎஸ் இந்தியாவுக்கு நடுவுல அந்த ட்ரேட் டீல் சும்மா முடிஞ்சதுனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்ப வாட்ச் பண்ண வேண்டியதா இருக்கு, பை பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் போட்டுருந்தாங்க. அது என்னென்ன ஸ்டாக்ஸ்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுல நம்ம கன்சிடர் பண்ண ஸ்டாக்ஸ் உள்ள இருக்கு. ஃபார்மால இங்க சிப்ல அரபிந்த ஃபார்மா, அப்புறம் கிளென்மார்க் ஃபார்மா வச்சிருக்காங்க. ஐடியை பொறுத்தல இன்ஃபோசிஸ், HCL டெக், அப்புறம் இங்க விப்ரோ, அப்புறம் டெக் மஹிந்திரா வச்சிருக்காங்க. டெக்ஸ்டைல்ஸ்ல ட்ரைடன்ட் வச்சிருக்காங்க. ஆட்டோ அண்ட் ஆட்டோ ஆன்சிலரி ப்ராடக்ட் பொறுத்தல டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் மோட்டார், ஈச்சர் மோட்டார், அமர் ராஜா அண்ட் தென் எக்ஸைட், அப்புறம் ஜேபிஎம் ஆட்டோ வச்சிருக்காங்க. டிஃபென்ஸ்ல பிஇஎல் அப்புறம் HAL கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. இது ஸ்டாக்ஸ் டு பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்ரேட் டீல் சும்மா முடிஞ்ச ஒரு ரீசனால வச்சிருக்காங்க. சோ இதுல நம்ம கன்சிடர் பண்ண ஸ்டாக்ஸ் உள்ள இருக்கு. சோ அதனால அதை எல்லாமே நம்ம 1-2 மாதிரியே கன்சிடர் பண்ணிப்போம். ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே நேத்திக்கு நல்லா அதிகமா ஏற ஆரம்பிச்சிருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஊர் ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே இங்க ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் தான் அதிகமா தயாரிச்சு வெளியே அனுப்புவாங்க. அண்ட் தென் APIs நம்ம கிட்ட இருக்கும். இதை தாண்டி இந்த பயோஃபார்மா சக்தின்றத இங்க கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது 10,000 crore இதுக்கு ஒதுக்க போறாங்க. சோ இந்த ஒரு 10,000 crore ஃபுல்லாவே அடுத்த ஒரு 5 இயர்ஸ்ல இதுக்கான ஸ்பெண்டிங் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே எங்க ஸ்பெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, காம்ப்ளெக்ஸான ட்ரக்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. சோ இது எல்லாமே ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் கிடையாது, காம்ப்ளெக்ஸான ட்ரக்ஸ் தான் இருக்க போகுது. அந்த மாதிரியான பயோசிமிலர்ஸ் அப்புறம் பயாலஜிஸ் கிரியேட் பண்ற ரீசனால எங்க ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே ஒரு பெரிய பிளஸா இருக்கும்ன்றதா சொல்றாங்க. சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, ஜைடஸ் அண்ட் தென் சிப்லா இது எல்லாமே உள்ள இருக்கு. அண்ட் தென் நீங்க APIs அதிகமா தயாரிச்சு விற்கிற அந்த ஒரு கம்பெனிக்கு பெரிய பெனிஃபிட்டா இருக்க போது. டிவிஸ் லேப், அரபிந்தா ஃபார்மா, கிரானுவல்ஸ் இந்தியா, லாரஸ் லேப் இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்க போது. சோ இது எல்லாமே ஃபார்மா சுத்தி இருக்க விஷயமா இருக்கு. அதனால ஃபார்மா ஸ்டாக்ஸ் நேத்திக்கான நாள்ல கொஞ்சம் ஏறி இருக்கு. நேத்திக்கான நாள்ல ஆட்டோ ஸ்டாக்ஸ் ஃபுல்லாவே ராலியா இருக்கும். நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸே 2.1% சர்ஜ் ஆயிருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, ஜனவரி மந்தோட அந்த ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் வெளிவந்துச்சு.
அதுல எல்லா அந்த கம்பெனிஸோட அந்த ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனிஸோட சேல்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒரு ரீசனால ஓவரால் நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் 2.1% வந்து ஏறி இருக்கு. 15 ஸ்டாக்ஸ்ல 13 ஸ்டாக்ஸ் வந்து கிரீன்ல தான் வந்து ட்ரேட் ஆயிருக்கு நேத்திக்கான நாள்ல. அதிகமா கெயின் ஆனது வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து கெயின் ஆயிருக்கு. 5.6% வந்து கெயின் ஆயிருக்கு. பாரத் ஃபோர்ஜ் வந்து 4.6% வந்து கெயின் ஆயிருக்கு. அசோக் லேலண்ட் 3.1%, M&M வந்து 2.7%, ஹீரோ மோட்டோகார்ப் 2.4%, மாருதி சுசுகி 1.2%, அப்புறம் டிவிஎஸ் மோட்டார் 1.7%. சோ இந்த மாதிரியான ஆட்டோமொபைல்ஸ் ஃபுல்லா இந்த ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாத்துமே ரேலியா இருக்கு. மாருதி சுசுகியோட சேல்ஸ்மே ரெக்கார்ட் ஹைல வந்து இருக்கு. 12% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ்மே ஆல் டைம் ஹைல வந்து இருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ்மே சூப்பரா வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் நம்ம நேத்தே பார்த்தோம் 71,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ்ல இங்க பேசஞ்சர் வெஹிக்கிள் பிளஸ் அந்த ஈவி ரெண்டுமே சேர்த்து இங்க சேல்ஸ் நடந்திருக்குது. 46% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட சேல்ஸ்மே சூப்பரா தான் வந்திருக்கு. டோட்டல் சேல்ஸ் 24% வந்து ஏறி இருக்கு. எஸ்யூவோட சேல்ஸ் சூப்பரா வந்து ஏறி இருக்கு. உண்டாய் சேல்ஸ்மே டோட்டல் சேல்ஸ் வந்து ஏறி இருந்துச்சு. இதுமே நம்ம நேத்து வந்து பார்த்தோம் எக்ஸ்போர்ட்ஸ் மார்க்கெட்மே சூப்பரா வந்து ஏறி இருந்துச்சு. சோ இந்த மாதிரி இருக்க எல்லா ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட்மே சூப்பரா இருக்கு. ரீசன்னால மார்க்கெட்ல வந்து எல்லா ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ்மே ஏத்திருக்காங்க. இப்போ நம்ம கன்சிடர் பண்ற மாதிரி எதனா ஆட்டோமொபைல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் அந்த கமர்ஷியல் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். மீதி இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. சில்வரோட பிரைஸ் வந்து ரொம்பவே வந்து கிராஷ் ஆயிருக்கு. நேத்துக்கான நாள்ல 20% வந்து ETF ஃபுல்லாவே வந்து கிராஷ் ஆயிருக்கும். லைக் வந்து இந்த HDFC ஆர் இல்ல அப்படின்னா SBI நீங்க வந்து கன்சிடர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா SBI சில்வர் ETF நான் வந்து சொல்றேன். இதுலயுமே நீங்க கன்சிடர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 20% வந்து கிராஷ் ஆயிருக்கும். நிப்பான் வந்து 19% வந்து கிராஷ் ஆயிருக்கும் சில்வர் ETF பார்க்கும்போது. லாஸ்ட் 3 டேஸ்ல 40% வரைக்கும் கிராஷ் ஆயிருக்கு சில்வர் ETF. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா குளோபல் லெவல்ல இங்க சில்வர் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் தென் ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்றாங்க. சோ இந்த ஒரு ரீசனால இங்க ஃபுல்லாவே வந்து இறங்கிட்டு இருக்கு சில்வரோட பிரைசஸ் பொறுத்த அளவுல. MCX கணக்குல நம்ம பார்க்கும்போது 4,20,000 per kg வித்துட்டு இருந்த இந்த ஒரு சில்வரோட பிரைஸ் வந்து இப்ப 2,50,000 கீழ வந்து இறங்கி இருக்கு. சோ இது வந்து ரொம்பவே கரெக்ஷன்ல வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ஹெவியான செல் ஆஃப் எல்லாமே இங்க வந்து நார்மலான கரெக்ஷன்ஸா நம்ம வந்து பார்க்க முடியாது. சோ இது எல்லாமே ஷார்ப்பான கரெக்ஷன்ஸா வந்து இருக்கு. சோ மார்க்கெட்ல வந்து ஒரு கிராஷ் தான் வந்து ஏற்படுத்திருக்கு சில்வரை பொறுத்தளவுல. இன்னமும் நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா சில்வரை பொறுத்தளவுல இங்க ஃப்ரெஷ் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து தேடிட்டு இருக்கு. ஃப்ரெஷ் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னா இப்ப இருக்க பிரைஸ்க்கு மேட்ச் பண்ற மாதிரியான ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் வந்து இருக்கணும். இல்ல அப்படின்னா இப்ப பிரைஸ் இறங்குறதோ இல்ல அப்படின்னா ஏறதோ பொறுத்து இங்க ஃபண்டமெண்டல்ஸ் மேட்ச் ஆகிறத பொறுத்து அந்த சில்வரோட பிரைஸ் வந்து நிக்கும். இல்ல அப்படின்னா அதே மாதிரி இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். வலாட்டிலிட்டி வந்து சில்வர் பக்கம் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. சோ இந்த ஒரு லெசன்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா FOMO மூலமா நம்ம சில்வர்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா ஒருவேளை இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பீக்ல பண்ணிருந்தோம் அப்படின்னா அதுக்கும் மேல ஏற போகுதுன்னு பண்ணிருந்தோம் அப்படின்னா இங்க வந்து சில்வர் வந்து இங்க கிராஷ் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். சோ இங்க FOMO வந்து நமக்கு இருக்கக்கூடாதுன்றது தான் இதுல வந்து தெரிய வருது. சோ இங்க சில்வரோட பிரைஸ் எவ்வளவுதான் ஏறினாலும் சரி திரும்ப வந்து இங்க கரெக்ஷன் ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். சோ அந்த ஒரு ரீசன் தான் இப்போ வந்து நடந்திருக்கு. சோ அண்ட் நீங்க நம்ம வந்து இங்க மார்க்கெட்ல எல்லாரும் சேஸ் பண்றது அந்த ஒரு மெட்டலோ இல்ல அப்படின்னா அந்த ஸ்டாக்கோ வந்து நம்ம சேஸ் பண்ணக்கூடாது. எது அண்டர் வேல்யூல இருக்கோ அதான் நம்ம சேஸ் பண்ணணும். இங்க வந்து இங்க மார்க்கெட் ஓவர் பிரைஸ்டா கொடுத்தது அந்த நீங்க ரேலி ஆயிட்டு இருக்கிறத நம்ம சேஸ் பண்ணக்கூடாதுன்றது இல்ல நல்லா தெரிய வந்திருக்கும். கோல்டு அண்ட் தென் சில்வர் இன்னைக்கான நாள்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கோல்டு பொறுத்தவரை 4% வந்து சர்ஜா இருக்கு. சில்வரை பொறுத்தவரை 8% வந்து சர்ஜா இருக்கு. கோல்டு வந்து $4,830 per ounce வந்து இப்ப இருக்கு. சில்வரை பொறுத்தவரை $82 per ounce வந்து இருக்கு. சில்வர் வந்து $120 per ounce வந்து போயிருச்சு. கோல்டு வந்து $5,600 per ounce வந்து போயிருச்சு. ஏன் இந்த அளவுக்கான கரெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா ஹெவியான ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்குது. அந்த நீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பொறுத்தல இங்க வந்து ஹைக் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. புதுசா வந்திருக்க அந்த கெவின் வாய்ஸ் வந்து இங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்கல்ல. அவர் இன்னும் வரல. அவர் வந்து நாமினேட் தான் பண்ணிருக்காங்க. சோ அவர் ஒருவேளை உள்ள வந்தாரு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே ஹைக் பண்ணுவாரு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாமே இங்க சில்வர் அண்ட் தென் கோல்டுக்கு இங்க சாதகமா இல்லாத ரீசன் எல்லாம் மார்க்கெட்ல இறக்கிக்கிட்டே இருக்காங்க. கோல்டு அண்ட் தென் சில்வர் இன்னைக்கான நல்ல ஒரு 4% வந்து ஏறி இருக்கு. சோ இது எல்லாமே இந்த டிப்ஸ்ல வந்து பை பண்றதுக்கான அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில பை பண்ணுவாங்கல்ல. சோ அவங்க எல்லாரும் இங்க ஹெவியான இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்றாங்கன்னு சொல்றாங்க. இங்க சைனால வந்து அதிகமான பையிங் வந்து நடக்கிறதா வந்து சொல்றாங்க. சோ அங்க இருக்கிற அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் அதிகமா பையிங் பண்ற ரீசனால இந்த ஒரு கரெக்ஷன்ல பை பண்ணதுனால இங்க வந்து மார்க்கெட் ஸ்லைட்டா வந்து ஏறி இருக்கு கோல்டு அண்ட் சில்வர் பொறுத்தல. பட் ஆனா லாங் டர்ம் ட்ரெண்டா பார்க்கும்போது சில்வர்ல அந்த அளவுக்கு அந்த ஷார்டேஜ் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா இருக்கு. இண்டஸ்ட்ரி டிமாண்ட் வந்து இருக்கு. பட் ஆனா சில்வர் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது வந்து கிடைச்சிக்கிட்டு தான் வந்து இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால இங்க பிசிக்கல் சில்வர் மேல அந்த அளவுக்கான டிமாண்ட் வந்து கிடையாது. சோ இருக்கிற டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி இங்க சில்வர் வந்து இருக்கு. இங்க கோல்ட பொறுத்தல இங்க பிசிக்கலா வாங்கி வைக்கிறதுக்கு இங்க சென்ட்ரல் பேங்க்ஸ்ல இருந்து எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கி வச்சுக்கிட்டே வந்து இருக்காங்க. சோ அதனால கோல்டுல பிசிக்கல் டிமாண்டும் சூப்பரா இருக்கு. ETF ஓட டிமாண்ட் கரெக்டா வந்து இருக்கு. சோ இங்க ETF எந்த ஒரு பிரைஸ் வலட்டிலேஷனும் வந்து கிடையாது. அந்த பிரீமியம்லயே வந்து ட்ரேட் ஆகுது கிடையாது. நம்ம சில்வர்ல நேத்தே வந்து பார்த்தோம் இங்க NS வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிருந்தாங்க. அந்த சில்வரோட பிரைஸ் பொறுத்தல ட்ராக்கிங் பண்றதுக்கு. சோ அந்த மாதிரில கோல்டுல வந்து கிடையாது. சோ அதனால நம்ம கோல்டு ETF மட்டும் இருப்போம். பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து இங்க சிகரெட்ஸ் மேல டாக்ஸ் அப்ளிகபிள் ஆன ரீசனால இங்க சிகரெட் ஸ்டாக்ஸ் அந்த 3 ஸ்டாக்ஸ்மே வந்து மார்க்கெட்ல நேத்துக்கான நாள்ல விழுந்து திரும்ப வந்து இங்க கம்பேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ITC, காட்ஃப்ரே பிலிப்ஸ் அப்புறம் VS இண்டஸ்ட்ரீஸ் இந்த 3 கம்பெனியுமே நேத்துக்கான நாள்ல டிராப்ல இருந்துச்சு. திரும்ப வந்து ஸ்ட்ரைட்டா கம்பேக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. காட்ஃப்ரே பிலிப்ஸ் வந்து ரொம்பவே வந்து இறங்கி இருக்கு. பட் ஆனா காட்ஃப்ரே பிலிப்ஸ் கம்பெனி பொறுத்தல சிகரெட்ஸ் வந்து அதிகமான ரெவன்யூ மேக் பண்ணாலுமே அவங்களோட டோட்டல் பிசினஸ் அதுலயே வந்து இங்க கம்பைன் ஆகி இருக்கு. VS இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தலுமே அவங்களும் அதில் தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. இங்க ITC மட்டும் தான் அதர் பிசினஸ் உள்ள டிபெண்ட் ஆகி இருக்காங்க. அண்ட் அவங்க தான் பெரிய பிளேயராகவும் வந்து இருக்காங்க. சோ இங்க சிகரெட்ஸ் மேல இங்க ஹைக் வந்து பார்க்கும்போது 20ல இருந்து இங்க 35% வரைக்கும் ஹைக் வந்து இருக்க போகுது. அதாவது ₹22 இருந்து ₹55 வரைக்கும் பர் பாக்கெட்டுக்கு வந்து இங்க சிகரெட்டோட பிரைஸ் வந்து ஏத்துறாங்க. இது வந்து டைரக்டா இங்க கன்சியூமருக்கே வந்து பாஸ் ஆன் வந்து பண்ணிட்டாங்க. சோ இந்த ஒரு ரீசனால வால்யூம்ஸ் வந்து டிராப் ஆகும் அப்படின்றதுல இங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு.
அந்த நீங்க சைனாவோட இல்லீகல் சிகரெட்ஸ் எல்லாமே உள்ள வரும் அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்திருக்கு. அந்த சிகரெட்ஸ் உள்ள வர ரீசனால இவங்களோட சிகரெட்ஸோட அது வந்து கம்மியான பிரைஸ்ல வந்திருக்கும். ஸோ அதனால அதை எல்லாருமே கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரிஜினல் சிகரெட்ஸை கன்சியூம் பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால எல்லாமே வந்து டிராப் ஆகும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மார்க்கெட்டை சுத்தி நெகட்டிவான ரீசன்ஸ் வந்து இங்க சிகரெட் ஸ்டாக்ஸ் மேல இருக்கு. ஸோ நம்ம ஐடிசி கம்பெனி ஒரு சிகரெட் ஸ்டாக்ஸா கன்சிடர் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ள நிறைய பிசினஸ் இருக்கு. அதனால அதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போவோம். ஏத்தர் கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அது எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ரெவன்யூ பொறுத்தல 53% இயர் பேசிஸ் வந்து ஏத்திருக்காங்க. 996 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து ஏறி இருக்கு. சேல்ஸ் பொறுத்தல 68,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. இது 50% இயர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. மார்க்கெட் ஷேர் 12% வந்து வச்சிருந்தாங்க. இப்போ 18% வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிருக்காங்க. ரிஸ்டா ஸ்கூட்டர் வந்து இவங்களுக்கு இருக்கிறது 2 லட்சம் வண்டிக்கு மேல வந்து வித்திருக்காங்க லாஸ்ட் 2 இயர்ஸ்ல. சோ இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் பிக்கப்பா வந்திருக்கு. இன்னமும் இந்த கம்பெனி வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. நெட் லாஸ் வந்து 85 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. போன வருஷம் பண்ணது 157 கோடி ரூபாய் இங்க வந்து லாஸ் வந்து பண்ணிருந்தாங்க. இப்போ 85 கோடி ரூபாய் நெட் லாஸா வந்து பண்ணிருக்காங்க. லாஸஸ் தான் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா இங்க மார்ஜின்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர ரீசனால லாஸ் வந்து கம்மி பண்ணிட்டு வர ரீசனால இந்த கம்பெனி ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கு. எபிட்டா -19% இருந்தவங்க இப்போ -3% வந்து இருக்காங்க. சோ எபிட்டால ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கு. ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட் பொறுத்தல 53% ஏறினாலுமே இங்க வந்து மார்ஜின்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியுது இந்த கம்பெனியால. இந்த கம்பெனியை பொறுத்தல இப்போதைக்கு மார்ஜின்ஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க. சோ லாஸஸ் வந்து கம்மி பண்ணிட்டு வராங்க. அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் பார்க்கும்போது 600 பிளஸ் அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இப்ப இருக்கு. அதை 700 வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அதை 1000 வந்து மாத்த போறதா இவங்களோட பிளானா வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனியோட எல்லா மெட்ரிக்ஸ்ல இங்க நெட் லாஸ் வந்து பண்ணிட்டு இருக்குது முதல்ல நெகட்டிவா வந்து இருக்கு. மார்ஜின்ஸ் எல்லாமே சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. சோ இன்னும் கொஞ்ச நாள்ல நெட் ப்ராஃபிட் கம்பெனியா வந்து மாற ஆரம்பிப்பாங்கன்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜெராதா கம்பெனியோட சிஇஓ ஆன நிதின் காமத் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இங்க எஸ்டிடி நீங்க ஹைக் பண்ணதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் சொன்னது வந்து இங்க ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களை குறைக்கிறதுக்காக இந்த ஒரு ஹைக் பண்ணதா நீங்க வந்து சொல்றீங்க. பட் ஆனா இங்க வந்து ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங் நடந்துட்டு தான் வந்து இருக்கும். இந்த டாக்ஸ் நீங்க ஏத்தனால இது வந்து ரெடியூஸ் ஆக போறது கிடையாது. இங்க எல்லா ட்ரேடர்ஸுமே இங்க ஆப்ஷன்ஸ் வந்து மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்க ஃபியூச்சர்ஸ் பொறுத்தல ஃபுல் கான்ட்ராக்ட் வேல்யூவா வந்திருக்கு. சோ அதனால எல்லாருமே ஆப்ஷன்ஸ் பக்கம் மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க. சோ இது வந்து இங்க ரெடியூஸ்லாம் வந்து ஆகாது அப்படின்றத வந்து சொல்லிருக்காங்க. சோ நீங்க டாக்ஸ் போறீங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்ட் சூட்டபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து டாக்ஸ் வந்து போடணும். சோ இங்க வந்து ரேபிட் டாக்ஸ் ஏத்துற ரீசனால இங்க வந்து ட்ரேடர்ஸ் எல்லாமே வெளியே போக மாட்டாங்க. ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்றது நிதின் காமத்தோட ஒரு கருத்தா வந்து இருக்கு. நெஸ்லே கம்பெனி ஸ்லோ அண்ட் ஸ்டடியா வந்து growth ஆயிட்டே வராங்க. இங்க வந்து 5 இயர்ஸ்ல இல்லாத அளவுக்கான வால்யூம் growth வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த கம்பெனி பொறுத்தல அதிகமான ஆட்ஸ்ல ஸ்பெண்டிங் பண்ணாலுமே இந்த கம்பெனி ரெவன்யூ வந்து மேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ராஃபிட்ஸ் எல்லாமே இன்னும் பிரஷர்ல தான் வந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஆர்டிகல் வந்து வந்துருச்சு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனி அதிகமான ரெவன்யூ மேக் பண்றாங்க. வால்யூம் வந்து சூப்பரா வந்து இருக்கு. அதாவது இந்த வால்யூம் சேல்ஸ் growth பொறுத்தவரை சூப்பரா வந்து இருக்கு. ப்ராஃபிட்ஸ்மே சூப்பரா வந்து மேக் பண்ணிட்டு வராங்க. அது கொஞ்சம் பிரஷர்ல தான் இருக்கு. அது என்னவோ வந்து உண்மைதான். பட் ஆனாலுமே சூப்பரா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதிகமான ஆட்ஸ்ல ஸ்பெண்டிங் பண்ணாலுமே இந்த கம்பெனி ஓரளவுக்கு ஸ்டெபிளா வந்து மூவ் ஆயிட்டு வராங்க. பட் ஆனா பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து 70 வந்து இருக்கு. சோ இந்த டைம்ல இது வந்து ஓவர் பிரைஸா வந்து இருக்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. அதாவது எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்றது அவங்களோட கருத்தா வந்து இருக்கு. சோ இந்த டைம்லயுமே இந்த ஸ்டாக் பக்கம் போகாமலே இருக்கும். ஏன் அப்படின்னா ஓவர் பிரைஸா வந்து இருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அந்த ரிசல்ட் சூப்பராவே வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 21% இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. லோன் எக்ஸ்பென்ஷன் சூப்பரா வந்து இருக்கு. ஹெல்த்தியாவும் வந்து இருக்கு. அதிகமான இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து சம்பாதிக்கிறாங்க. இங்க NPS பொறுத்தல வந்து இங்க ஸ்டேபிளா தான் வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனியோட ரிசல்ட் சூப்பராவே வந்து இருக்கு. பட் ஆனா இந்த பிரைஸ்ல கன்சிடர் பண்ண முடியாது. கொஞ்சம் ஓவர் பிரைஸா வந்து இருக்கு. சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. அந்த நீங்க கர்நாடகா பேங்க் ஏன் விழுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. சோ இதுக்கு பின்னாடி சாலிடான ரீசன் எதுவுமே கிடையாது. 2025 மிட்ல வந்து பார்க்கும்போது இங்க MD and CEO அந்த இங்க எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ரிசைன் வந்து பண்ணிட்டாங்க. சோ அவங்களே வந்து ரிசைன் வந்து பண்ணிட்டாங்க. சோ இந்த கம்பெனில அவங்களே ரிசைன் பண்ணப்பட்டதுனால சோ அந்த கம்பெனில ஒர்க் பண்ண ஒருத்தவங்க இங்க CEO வந்து போட்டாங்க. சோ அவங்க வந்து 30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. புது CEO யாரும் வந்து போடல. சோ இந்த மாதிரி இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ல ஒரு இஷ்யூ வந்து 2025 மிட்ல வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சோ அதுல இருந்தே இந்த கம்பெனி வந்து பிரஷர்ல தான் வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனியோட அந்த ஃபண்டமெண்டல்ஸ் பொறுத்தவரை அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே சூப்பரா தான் வந்து இருக்கு. பட் ஆனாலும் இருக்கிற ரீசன் வந்து இங்க மேனேஜ்மெண்ட்ல அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ரீசனால வந்து ஏன் அவங்க வந்து ஃபோர்ஸ்டா போனாங்கன்ற ரீசனால தான் மார்க்கெட்ல அப்ப இருந்து ஏற்கனவே இன்னும் வரைக்கும் அப்படியே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா எக்ஸாக்டான நியூஸ் எதுவும் இன்னும் வெளியே வராம தான் வந்திருக்கு. சோ அது வரும்போது நம்ம வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இப்போதைக்கு இந்த பிரைஸ்ல இந்த கம்பெனியோட பிசினஸ் சூப்பரா தான் வந்திருக்கு. அதனால நம்ம 1 2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு போவோம். அமராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி ஷேருமே வந்து மார்க்கெட்ல இறங்கிட்டு இருக்கு. இது இந்த டைம்ல கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த ஸ்டாக்குமே வந்து கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல தான் வந்திருக்கு. 1 2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிருப்போம். ஏன் இந்த ஸ்டாக் வந்து ₹1000 இருந்து இப்ப கண்டினியூஸா இறங்கிட்டே வருது அப்படின்னா இந்த கம்பெனியோட பிசினஸ் ரெவன்யூல வந்து மெயினா கான்ட்ரிபியூட் பண்றது லெட் ஆசிடா தான் வந்திருக்கு. அதுதான் அதிகமான ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. சோ அந்த ஒரு பிசினஸ் பொறுத்தல கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டா தான் வந்து சொல்றாங்க. சோ அது எல்லாமே ஸ்லோவான growth தான் வந்திருக்கும் அப்படின்றது மார்க்கெட்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்திருக்கு. அதாவது லெட் ஆசிட் பேட்டரியில இத்தனை நாளா என்ன ஒரு growth வந்து இருந்துச்சோ சோ அது வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் வந்து ஸ்லோவான growth தான் வந்து போகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த ஒரு பிசினஸ் இங்க கவுண்டர் பண்றதுக்காக இங்க புது பிசினஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. கெபாசிட்டி எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு புது எனர்ஜி செக்மெண்ட்ஸ்ல இருந்து இன்னும் ப்ராடக்ட் வந்து வெளியே வர ஆரம்பிக்கல. சோ அது ஒரு வேளை வருதுன்னும் போது இந்த கம்பெனி பிசினஸ் ரெவன்யூ வந்து ஆட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வரைக்கும் அது வந்து ஆட் ஆகல. இதுக்கான டைம் லைன் இன்னும் அதிகமா தான் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரியான அமராஜா சுத்தி இருக்கிற விஷயம்னால தான் இங்க மார்க்கெட்ல வந்து இறக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி எக்ஸாக்டான நியூஸ் வந்து எதுவும் கிடையாது. சோ இதுதான் இருக்கிற ரீசனா வந்து இருக்கு. இந்த ஒரு ரீசனால தான் இந்த ஸ்டாக்கே வந்து இறக்கிட்டு இருக்காங்க. 1 2ன்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிட்டு போவோம். சோ ஓவராலா இதுதான் இன்னைக்கான மார்க்கெட் நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ்ல சந்திப்போம். பாய்.